அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி நல்லா இருக்கீங்களா? குவைத்தில் வாஸ்தா கலாச்சாரத்தை முற்றிலுமாக ஒழிக்க அதிரடி நடவடிக்கை எடுத்த குவைத்தின் துணை பிரதமர் உள்துறை அமைச்சர் மிக முக்கியமான நியூஸை பார்க்க போகிறோம். அடுத்து மெடிக்கல் ஃபிட் வாங்கிய வெளிநாட்டவருக்கு 10 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்த குவைத்தின் குற்றவியல் நீதிமன்றம். அடுத்து யாரெல்லாம் குவைத்துக்கான டூரிஸ்ட் விசாவை எடுக்க முடியும், இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோவில் இருக்குது. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமாக இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க. இப்போ வாங்க குவைத்துடைய மிக முக்கியமான நியூஸை பார்ப்போம். குவைத் நாட்டில் வாஸ்தா கலாச்சாரம் தொடர்பாக குவைத்தின் டெபுட்டி பிரைம் மினிஸ்டர் மற்றும் உள்துறை அமைச்சருமான ஷேக் ஃபஹத் அல் சபா அவர்கள் முதன்முறையாக தனது எதிர்ப்பை செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்துள்ளார்கள். இது தொடர்பாக அறப்பத்திரிகையில் வெளியான ஆதத்தின்படி குவைத் நாட்டின் நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்கும் விதமாக இந்த வாஸ்தா கலாச்சாரம் உருவெடுத்து உள்ளதாக கவலை தெரிவித்துள்ளார்கள். விரைவில் வாஸ்தா கலாச்சாரத்தை முற்றிலுமாக ஒழிக்க உயர் அதிகாரிகளுக்கு துணை பிரதமர் அவர்கள் அதிரடியான உத்தரவை பிறப்பித்துள்ளார்கள். குவைத்தில் உள்ள நம்ம ஆளுங்க வாஸ்தா என்றால் என்னன்னு சிலருக்கு தெரியும். அதுபோல புதுசாக குவைத் வந்தவங்களுக்கு வாஸ்தா என்றால் என்னன்னு தெரியாது. வாஸ்தா என்றால் பவர், இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி செய்ய முடியாத வேலையை செய்வது. ஒரு வகையில் சொல்ல போனால் லஞ்சம் மாதிரி. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, சில குவைத்தி வீடுகளில் புதுசாக டிரைவர் வேலைக்கு வந்த டிரைவர்கள் டிரைவிங் லைசன்ஸை எடுக்க டிரைவிங் டெஸ்ட்டுக்கு போகாமலே அவங்களுக்கு டிரைவிங் லைசன்ஸ் கிடைத்துவிடும். அதுபோல் மெடிக்கல் ஃபிட் வாங்குவது, சிவில் ஐடி ரினிவல், இப்படி பல வேலைகளை சிலர் வாஸ்தா மூலம் எளிதாக வீட்டில் இருந்தபடி செய்கிறாங்க. இதனை முற்றிலுமாக ஒழிக்கத்தான் குவைத்தின் துணை பிரதமர் உள்துறை அமைச்சருமான ஷேக் ஃபஹத் அல் சபா அவர்கள் அதிரடியான நடவடிக்கை எடுத்துள்ளார்கள். அதுபோல போலி குவைத்திகளை கண்டறிந்து அவர்களின் குவைத்தி குடியுரிமை ரத்து செய்யப்பட்டு வருவதாகவும் துணை பிரதமர் அவர்கள் தெரிவித்துள்ளார்கள். இதுவரை சுமார் 60,000க்கும் மேற்பட்ட போலி குவைத்திகள் கண்டறியப்பட்டு அவர்களின் குவைத்தி குடியுரிமை உள்துறை அமைச்சகம் ரத்து செய்துள்ளது குறிப்பிடத்தக்கது. அடுத்த தகவல், குவைத்தின் குற்றவியல் நீதிமன்ற நீதிபதிகளான முத்தைப் அல் அர்தி மற்றும் நாசர் அல் சலாம் தலைமையின் கீழ் நடைபெற்று வந்த வழக்கின் இப்போ அதிரடியான தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. அதாவது HIV பாதிக்கப்பட்ட நபருக்கு டெஸ்ட் ரிசல்ட்டில் அவருக்கு பாதிப்பு ஏதும் இல்லை என மெடிக்கல் ஃபிட் ரிப்போர்ட் கொடுத்த மருத்துவர், ஊழியர், லஞ்சம் கொடுத்தவர் மற்றும் லஞ்சம் வாங்கிய வெளிநாட்டவருக்கு குவைத்துடைய குற்றவியல் நீதிமன்றம் 10 ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனை விதித்து தீர்ப்பளித்துள்ளது. அதுபோல ஹெப்படைட்டிஸ் C மற்றும் ஹெப்படைட்டிஸ் B பாதிப்பு உள்ளவங்களுக்கு ரத்தத்தில் பாதிப்பு இல்லை என மெடிக்கல் ஃபிட் ரிப்போர்ட் கொடுத்தவர்களுக்கும் 10 ஆண்டுகள் சிறை தண்டனை குற்றவியல் நீதிமன்றம் உறுதி செய்துள்ளது. அதனால் குவைத்தில் லஞ்சம் கொடுத்து மெடிக்கல் ஃபிட் வாங்கும் வெளிநாட்டவர்களும் அவர்களுக்கு மெடிக்கல் ஃபிட் ரிப்போர்ட் கொடுக்கும் மருத்துவர்கள் எச்சரிக்கையாக இருங்க. குற்றம் நிரூபிக்கப்பட்டால் 10 ஆண்டுகள் சிறை தண்டனை கன்ஃபார்ம். ரத்தத்தில் மஞ்சக்காமாலை மற்றும் HIV பாதிப்பு இருப்பவர்கள் லஞ்சம் கொடுத்து மெடிக்கல் ஃபிட் வாங்காதீங்க. கடைசியில் உங்களுக்கும் ஜெயில் தான். அதுபோல் மெடிக்கல் ஃபிட் ரிப்போர்ட் கொடுத்த மருத்துவருக்கும் ஜெயில் தான். அதனால் அலர்ட்டாக இருங்க, எச்சரிக்கையாக இருங்க. அடுத்து நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து ஒரு டவுட் கேட்டிருந்தாரு. ப்ரோ, குவைத்துக்கான டூரிஸ்ட் விசாவை இந்தியாவில் இருந்து கொண்டே எடுக்க முடியுமான்னு கேட்டிருக்காரு. இந்தியா, இலங்கை ஆகிய நாடுகளில் இருந்து கொண்டு குவைத்துக்கான விசிட் விசா, டூரிஸ்ட் விசாவை ஆன்லைனில் எடுக்க முடியாது. ஆனால் சவுதி அரேபியா, துபாய், பஹ்ரைன், ஒமான், கத்தார் ஆகிய நாடுகளில் ஒர்க் விசாவில் வேலை செய்யும் இந்தியர்கள், இளைஞர்கள் ஆன்லைன் மூலமாக குவைத்துக்கான டூரிஸ்ட் விசாவை பெற முடியும். இதற்கான கட்டணம் பார்த்தீங்கன்னா வெறும் 3 குவைத் தினார் மட்டுமே. அதாவது இந்திய ரூபாயின் மதிப்பில் 850 ரூபாய் மட்டுமே. அதாவது GCC நாடுகளில் வேலை செய்யும் நம்பாளுங்க குவைத்துக்கான டூரிஸ்ட் விசாவை எடுக்க முடியுமே தவிர இந்தியா, இலங்கையில் இருந்து கொண்டு டூரிஸ்ட் விசாவை எடுக்க முடியாது. அடுத்து வாங்க ஃப்ளைட் அப்டேட் பார்ப்போம். குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுக்க விரும்புபவர்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற ஜியா டிராவல்ஸ் நம்பரை கான்டெக்ட் பண்ணிட்டு குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுத்துக்கொள்ளலாம். அதுபோல PCC மெடிக்கல் ஸ்டாம்பிங் அட்டஸ்டேஷன் இந்த ப்ராசஸும் செய்து தரப்படுகிறது. சென்னை டு குவைத் 15,200 ரூபாய்க்கு ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு சென்னை 31 குவைத் தினாருக்கு ஒமான் ஏர்வேஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். திருச்சி டு குவைத் 15,800 ரூபாய்க்கு ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு திருச்சி 37 குவைத் தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். பெங்களூர் டு குவைத் 10,500 ரூபாய்க்கு சலாம் ஏர்வேஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு பெங்களூர் 26 குவைத் தினாருக்கு ஜஸ்ரா ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். மதுரை டு குவைத் 17,200 ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு மதுரை 43 குவைத் தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். ஹைதராபாத் டு குவைத் 11,500 ரூபாய்க்கு சலாம் ஏர்வேஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு ஹைதராபாத் 27 குவைத் தினாருக்கு ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். கொச்சின் டு குவைத் 15,200 ரூபாய்க்கு ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு கொச்சின் 22 குவைத் தினாருக்கு ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். கொழும்பு டு குவைத் 63 குவைத் தினாருக்கு ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு கொழும்பு 32 குவைத் தினாருக்கு சலாம் ஏர்வேஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். அடுத்து வாங்க குவைத்துடைய தினார் ரேட் பார்ப்போம். ஒரு தினார் குவைத் இந்தியாவின் மதிப்பு 286 ரூபாய் 25 பைசாவாக உள்ளது. ஒரு தினார் குவைத் இலங்கையின் மதிப்பு 985 ரூபாயாக உள்ளது. இப்போ நான் சொன்னது வந்து குவைத்துடைய அல்முலா ரேட்டுங்க. அடுத்து குவைத்துடைய கோல்டு ரேட் பார்ப்போம். 1 கிராம் 24 கேரட் தங்கத்தின் விலை 39 தினார் 517 ஃபில்ஸாக உள்ளது. 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 36 தினார் 237 ஃபில்ஸாக உள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம ஷேர் செய்யுங்க. இந்த வீடியோ சம்பந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க என்பதை மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு செய்யுங்க. எப்போதும் இணைந்திருப்போம். உங்களின் ஒருவன் ஜியாவுதீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.